அபிராமி சீரியலில் இப்போ ராட்டகாசமான அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம். விசிஎன் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டா இருக்கும். நம்ம அபிராமி அம்மா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க கார்த்திக்கு. என்ன கார்த்தி, நம்ம வீடே வந்து பிரம்மாண்டமாக 7-8 வீடு நம்ம ஊர்லேயே இருக்குது. அந்த வீட்டில் தங்க விடாமல் நீ ஏன் இந்த வீட்டில் வந்து தங்க சொல்கிற? எதுனாலும் தெரிஞ்சுக்கலாமா? அம்மா, சிவனாண்டினால் உங்களுக்கு எதாவது பிரச்சனை வரும் தான் நினைக்கிறேன். அவங்க ஒரு திட்டம் வந்து போட்டாங்க, அதை நான் முறியடிச்சிட்டேன். அடுத்தடுத்தது எனக்கு அவங்கள நல்லபடியாக வந்து பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு தான் உங்களை கூட்டிகிட்டு போவாங்களோ நான் ஒரு கெஸ் பண்ணேன். அடிப்பதி தாமா நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்களும் அப்படி தான் யோசிச்சாங்க. அப்படியே சொல்கிற கார்த்தி, நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் அங்கேயே இருங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சந்திரகலா, சிவனாண்டி, அப்புறம் அவங்க சித்தப்பா எல்லோரும் நிற்கிறாங்க. என்னம்மா, நம்ம ஒரு திட்டம் போட்டு செமையாக வந்து காய நூற்றினா நிச்சயம் இந்த வாட்டி அபிராமியை கூட்டிகிட்டு போயிட்டா எல்லா உண்மையும் சொல்லிடுவான்னு சொல்லி யோசிச்சா இவன் என்ன நமக்கு மேலே திட்டம் போட்டுட்ருக்கான். கார்த்திக்கு வேண்டியப்பட்டவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க மாமா, நம்ம பார்த்துக்கலாம். இப்போ கார்த்தி வந்து முன்கூட்டியே யூகிச்சு அவங்க அம்மாவை வேற ஒரு இடத்துல வந்து தங்க வைப்பாங்க. கார்த்திக்கு தெரிஞ்சு 7 வீடு இருக்குமா, அதுவும் நம்ம ஊருக்குள்ளே எல்லாமே வந்து பெரிய பெரிய வீடுமா. அந்த வீட்டில் வந்து தேடி பார்ப்போமா. மாமா, கார்த்தியை பற்றி என்ன நினச்சிங்க? நம்ம செய்யாத விஷயத்தையே கார்த்தி யூகிச்சு கரெக்டாக அவங்க அம்மா கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்கானா. இந்த 7 வீட்டில் தங்க வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நம்ம நேரம் தான் விரயமாகும். கார்த்தி ரொம்ப வந்து கெட்டிக்காரன். ஆனால் இந்த சந்திரலகா குறைச்சி இடம் போடாதீங்க, நான் அவனோட கெட்டிக்காரின்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை ரகசியமாக வந்து சொல்கிறாங்க. சூப்பர்மா, கார்த்தி யோசிச்சதை விட நீ பல மடங்கு யோசிக்கிற. அவன் அடுத்த திட்டத்துக்கு போகும்போது நம்ம இந்த திட்டத்துலேருந்து அடுத்தது போகிறது தானே நம்மளோட புத்திசாலித்தனம். கார்த்தி நம்மக்கிட்ட எப்படி இருந்தாலும் மாட்டிப்பாப்புல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நீ சொல்கிறது எல்லாம் கரெக்டு தாம்மா, ஆனால் அதுக்குன்னு நம்ம ஜெயிக்கணுமா இந்த வாட்டி? கண்டிப்பாக மாமா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நீ இருக்கிறப்ப எனக்கு என்னம்மா கவலை? பாத்தியா என் மருமகளை எவ்வளோ புத்திசாலியாக இருக்கா. நீங்கள் 2 பேரும் ஒத்துமையாக இருக்கணும் தான் ஆசை. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம எதிரியை பழி வாங்குற வரைக்கும் நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் விடுங்க மாமா, பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே சந்திரகலா வந்து போயிட்டுருக்காங்க. ஏங்க, ஆளுங்களை வச்சு கரெக்டாக அடுத்த திட்டத்தை வந்து செயல்படுத்துங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப கார்த்தி வந்து திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. என்னடா அது, ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இந்த மாதிரி அதிரடியாக ஒரு முடிவெடுத்தோம் சந்திரகலா யோசித்த மாதிரியே. ஆனால் இப்போ நம்ம அடுத்த திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு அவள் இன்னொரு திட்டத்தை செயல்படுத்துவா. என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் இது மாதிரி குடைச்சல் மேலே குடைச்சல் கொடுக்குறாளே, இதெல்லாம் சரி வருமாங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. அந்த இடத்துல நல்லபடியாக தாத்தா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினதுக்கப்புறம் சாமுண்டேஸ்வரிக்கிட்டேயும் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கிட்டேயும் நானே வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிடலாம் தான் கார்த்தி வந்து யோசிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து தான் இளையராஜாவை சுற்றி 4-5 பேர் வந்து போய் நிற்கிறாங்க. மேடம், நீங்கள் சொன்னது இந்த இளையராஜா தானே? ஆமாம், அவனே தான். அவனை கூட்டிகிட்டு வாங்க, நிச்சயம் கார்த்தி வந்து எல்லாத்தையும் வந்து ஒத்துப்பான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இளையராஜா மட்டும் கேஷுவலாக நிற்கிறாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க? நானும் வந்து இது மாதிரி திருவிழாக்கு தான்ப்பா வரேன். திருவிழாக்கா வரீங்க? சரி சரி, நீங்கள் யார், எப்பேற்பட்டவர்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் தானே இப்போ ராஜராஜனோட பேரன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா, நான் ராஜசேதுபதியோட தான் பேரன். எதுவாக இருந்தால் என்னங்க, எல்லாம் ஒன்று தான். உங்ககிட்ட நான் பேச வேண்டியது ஏகப்பட்டது இருக்குது. என்கிட்ட நீ என்ன பேசணும், வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜாவை கூட்டிகிட்டு அப்படியே போகிறாங்க. அதுக்கப்புறம் 4-5 பேர் காரில் வந்து ஏறுறாங்க. என்னப்பா, நீங்கள் 2 பேர்னு சொன்னீங்க, சரி கம்ஃபர்டபுளாக போகலான்னு பார்த்தா இத்தனை பேர் ஏறுறீங்க. எல்லாம் உங்களுக்கு பாதுகாப்புக்கு தான். நீங்கள் இப்படியே சொன்னால் சரிப்பட்டு வர மாதிரி தெரில. நான் அப்புறமேட்டு வரேன்னு சொல்லிட்டு இறங்க பார்க்குறாங்க. டேய், உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னதே வேற ஒருத்தவங்கடா. அவங்க பேச்சு கேட்டு தான் வந்திருக்கேன். என்னது சிவனாண்டியா? அச்சச்சோ, மாப்பிள்ளைக்கிட்ட அதை சொல்லி ஆகணுமே அப்படின்னு சொன்னோன்னே சிவனாண்டி முன்னாடி அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. டேய், உன்னை வச்சு தான் நான் நிரூபிக்க போகிறேன். நிச்சயம் கார்த்தி யாருன்னு கேட்டால் நீ தான் சொல்லுவ. இன்னொரு வாட்டி ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்க, நான் என்ன செய்யணும்னு எனக்கே தெரியாது. நான் தாங்க கார்த்தி, அவன் தான் ராஜாங்கிற மாதிரி சொன்னோன்னே இளையராஜா கணத்துலேயே வந்து பலாருன்னு அடிக்கிறாங்க. இப்போ நீ எல்லா உண்மையும் சொல்லலைன்னு வச்சுக்கிங்க, அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி சொன்னோன்னே உங்களுக்கு தான் தெரியுமே, ஆனால் என் ஃப்ரெண்டு ரொம்ப புத்திசாலி, என் நீ காப்பாற்றிடுவான். இன்னொன்று, இந்த பிரச்சனையே வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான். என்ன நினச்சிட்டு இருக்கீங்கடா உங்கள் மனசுலன்னு சொல்லி கண்ணா அப்பனான்னு வந்து திட்டுறாங்க. நம்ம இளையராஜா, பார்த்தீங்களா, கார்த்தியோட ஃப்ரெண்டே இப்படியெல்லாம் வந்து யோசிச்சானா கார்த்தி எப்படியெல்லாம் வந்து யோசிப்பாங்க. இப்போ முதல்ல நீ எங்ககிட்ட இருக்கேங்கிற விஷயமே உன் ஃப்ரெண்டுக்கு வந்து தெரியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்பட்றா இந்த விஷயம்லாம் தெரியும்? நீ உண்மையை ஒத்துக்கிட்டாலே போதும். அதுவும் சாமுண்டீஸ்வரி முன்னாடி
எல்லாத்தையும் வந்து சொல்லிடு, அதுதான் உனக்கு நல்லதுங்கிற மாதிரி சொல்கிறப்ப கார்த்திக்கு நான் எப்போதும் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டேன், நீ அங்கே போய் நிப்பாட்டினாலும் நான் தான் ராஜான்னு என்றைக்கும் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே பாத்தியா ரொம்ப விசுவாசியான நண்பனாக இருக்கான் கார்த்திக்கு, வீடியோ கால் மூலயமா கூப்பிடலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்னப்பா என் திட்டத்தை நீ வந்து கண்டுபிடிச்சிட்ட, அடுத்தடுத்தது என்ன திட்டம் போடுறோன்னு உன்னால் யூகிக்க முடியாமல் போச்சே மாப்பிள்ள, நான் இங்கே தான் இருக்கேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, இவங்க என்னை அடித்தாலும் நான் எந்த உண்மையும் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். என் ஃப்ரெண்டு வாய்ஸ் மாதிரி கேட்குது, என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமாண்டா அதுக்காக தான் பேசினேன், நீ அபிராமியை கூட்டிகிட்டு போயிட்ட, ஆனால் இளையராஜா இங்கே தான் இருக்காங்க, நீ இப்போதைக்கு ஏதாவது நாங்கள் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தா ராஜா ராஜான்னு சொல்லிடுவேன், நீ ரொம்ப புத்திசாலி, ஆனால் அவன் ஃப்ரெண்டை வச்சு எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு பார்த்தா அவன் என்னடா உனக்கு இவ்வளோ நேர்மையாக இருக்கான், என்ன நடந்தாலும் நான் எதையும் சொல்ல போகிறது இல்லைன்னு இளையராஜா வந்து சொல்லிகிட்டு இருக்காப்புல. அப்படியா, நாங்கள் யாருன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஷும் டிஷும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அசந்து தூங்குறாங்க நம்ம இளையராஜா. உடனே வந்து கார்த்தி வந்து கடுப்பாயிட்டாங்க, இது எல்லாத்துக்கும் நான் 1க்கு 10 கொடுப்பேன்டா அப்படின்னு அந்த இடத்துல கார்த்தி வந்து சொல்கிறாங்க. நீ எதை வேணாலும் கொடு, அதை நாங்கள் வாங்கிக்கிறோம், அதை விட நாங்கள் இப்போ சாமுண்டேஸ்வரி முன்னாடி கூட்டிகிட்டு போய் நிப்பாட்ட போகிறோம், அதுக்கப்புறம் உன்னால் என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லும்போது, இப்பயே நீ எல்லாருக்கிட்டையும் எல்லா உண்மையும் சொல்கிறியா, இல்லை இவனை சாமுண்டேஸ்வரி கிட்ட கூட்டிகிட்டு போட்டா சாமுண்டேஸ்வரியும் நல்லவ, இவனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிற மாதிரி கேட்பா, ஆனால் பார்த்துக்கப்பா அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி இக்க வச்சு சொன்னோன்னே கார்த்தி ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறாங்க. என்னை சுற்றி என்னால் ஏகப்பட்ட பேருக்கு இப்படியே ஆகிட்டுருக்கு, இப்போ இந்த விஷயத்துக்கு நம்ம இப்பயே வந்து ஒரு முடிவு வந்துடுவோமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்.